இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னையா அது? கோதுமை இருக்கு சார். எல்லாம் ரேஷன் பொருள் சார். அரிசி, சக்கரை, கோதுமை, பருப்பு வகைங்க, இப்படி எல்லாமே இருக்கு சார். பருப்பு மூட்டையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. உள்ள என்னெல்லாம் இருக்கு தேடுங்கப்பா. ஓகே சார். பாருங்க சார். என்னையா சக்கரையுமா? நான் தான் சொன்னேன். என்ன சார் இதெல்லாம்? அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்குற இலவச அரிசி எல்லாம் உங்க வீட்டுல பதுக்கி வச்சிருக்கீங்க. உங்க மில்லு மூலமா வியாபாரம் பண்றீங்களா? இந்த மூட்டெல்லாம் எப்படிங்க வந்துச்சுன்னு தெரியல சார். உங்களுக்கு தெரியாம எப்படி சார் உங்க வீட்டுக்குள்ள வரும்? எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களை நம்புங்க சார். ஏய், குடோல நிக்கிற வண்டி இங்க எப்படி வந்தது? நேற்று சாயந்தரம் மாட்டுக்கு தீவனம் வேணும்னு கொண்டு வந்து இறக்குனாங்க ஐயா. இறக்குனாங்களா? யாரு? யாருன்னு தெரியலங்க ஐயா. வந்தவங்க பார்க்கறதுக்கு புதுசாக இருந்தாங்க. புதுசா இருந்தா யார் என்னன்னு கேக்குறது இல்லையா? இப்ப பாருங்க எவ்வளவு பிரச்சனையா இருக்கு. சரி, யார் சொல்லி வண்டி வந்து நிக்குது? கேட்டம்பா, கரிகாலம் நம்பி தான் எடுத்துட்டு வர சொல்லிச்சான். நான் எதுவும் வைக்க போற சொல்லி அனுப்பலையே. ஏன்னா யாராவது என் பேரை சொல்லி வந்து இறக்குனாங்கன்னா நான் தான் சொல்லிவிட்டேனான்னு என்கிட்ட விசாரிக்க மாட்டீங்களா? சார், இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். எனக்கு வேண்டாதவங்க யாரோ தான் அதை பண்ணிருக்காங்க. உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள தான் சார் வண்டி நிக்குது. அதனால என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதான் சார் எடுப்போம். நீங்க எதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துங்க. நீங்க இப்ப எங்களோட விசாரணைக்கு வந்து ஆகணும் சார். இதை வேற யாரோ தான் சார் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு விசாரிக்கிறத விட்டுட்டு அப்பாவை விசாரணைக்கு கூப்பிடுறீங்க. ஆமா சார், விசாரணைக்கெல்லாம் பெரியப்பாவை கூட்டு போக முடியாது. அவர் பேர்ல தப்பே இல்லைன்னு நிரூபிச்சா கூட இந்த குடும்பத்துக்கு பெரிய அசிங்கமாயிடுமே சார். இல்ல சார், நாங்க அவரை விசாரணைக்கெல்லாம் அனுப்ப முடியாது. எங்க அருள் மாமா சொன்ன மாதிரி இதை யாரு பண்ணாங்கன்னு விசாரிக்க சொல்லுங்க சார். அதை விட்டுட்டு எங்க மாமாவை விசாரணைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. அவரை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறது எங்களோட கடமை. சோ அதனால நாங்க விசாரணை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா. இப்படி ஒண்ணு நடக்கணும்னு தான் நான் எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். மொத்த குடும்பமும் அழுது வடிஞ்சு நிக்குது. இதுதான் எனக்கு வேணும். இந்த குடும்பம் இனி எப்பவுமே சந்தோஷமா இருக்க கூடாது. அப்பதான் எனக்கு சந்தோஷம். என் அப்பன் சுந்தரத்தை இப்ப போலீஸ் ஜிப்ல ஏத்தி கூட்டிட்டு போக போறாங்க. அந்த கண்கொள்ளா காட்சிய நான் இப்ப பார்த்து ரசிக்க போறேன். இதை பாரு, நான் தப்பு பண்ணல, அது நமக்கே தெரியும். அதிகாரிங்க அவங்க வேலையை செய்யட்டும், யாரும் தடுக்காதீங்க. வாங்க சார், போலாம்.